நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு தடவையாச்சு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா நம்ம எப்படி ஒரு வளமான லைஃப்பை லீட் பண்றது? இது இம்பாசிபிளான ஒரு விஷயமாச்சே அப்படின்னு தான் யோசிச்சிருப்போம். ஆனா ஒன்று தெரியுமா? கண்டிப்பா நீங்க நினைச்சாலும் அந்த லைஃப்பை லீட் பண்ண முடியும். என்ன, அதுக்கு ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி யோசிக்கிறீங்க? ஏதாவது செலவு பண்ணும்போது, இல்ல ஆசைப்பட்டு ஏதாவது பொருளை வாங்கும்போது, இல்ல எங்கேயாவது ஆசைப்பட்டு வெளியில போகும்போது, அப்புறம் நம்ம அன்றாட செலவுகள், இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம பணத்தை பத்தி யோசிக்கிறோம். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம கைக்கு எப்படி அந்த பணம் வருது, அதை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், இல்ல அதை எப்படியெல்லாம் பெருக்கலாம், இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதே இல்லை. முதல்ல பணத்தை பத்தி யோசிக்கணும். அதை எப்படி நம்ம கிட்ட சேர்க்கணும், எப்படி பெருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். ரிட்டையர் ஆகணும், இல்ல ஃபினான்ஷியலா இண்டிபெண்ட் ஆகணும், நான் ஆசைப்பட்ட நேரத்துல மட்டும், இல்ல எனக்கு தேவைப்படுற நேரத்துல மட்டும் நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கணும், இப்படி எல்லாமே நீங்க யோசிக்கலாம். தப்பு இல்ல. ஃபினான்ஷியலா இண்டிபெண்ட் ஆக ஒரு 7 சிம்பிளான ஹேபிட்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணும். அது என்னெல்லாம் ஹேபிட்ஸ்னு தெரியுமா? நம்பர் 1, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமி சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் ஆச்சு படிக்கணும். நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்கலாம், இல்ல சேலரிட் பர்சனா இருக்கலாம். உங்க இன்கம் உங்க கண்ட்ரியோட எக்கனாமியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதோட டைரக்ட் இம்பாக்ட் தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமியை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க. மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் உருவாக்கிக்கோங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். யூடியூப் சேனல்ல இருந்து திரும்புற பக்கம்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. வெறும் 9 to 5 ஜாபை மட்டும் நம்பி இருக்காம நீங்க அடிஷனல் சோர்சஸ் ஆஃப் இன்கம் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபினான்ஷியல் கோலை ஃபாஸ்டா அச்சீவ் பண்ணலாம். நம்பர் 3, எப்பயும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. நீங்க ஒரு வளமான வாழ்க்கைய லீட் பண்றதுக்கு தடையா இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பட்ஜெட் போடாம உங்க லைஃபை ரன் பண்றது தான். யோசிச்சு பாருங்க, உங்க கைக்கு பணம் வருது, ஆனா நீங்க எந்த ஒரு பிளானுமே இல்லாம செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு கணக்கும் உங்ககிட்ட சரியா இல்ல. அப்புறம் மீதி என்ன சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அப்புறம் எப்படி உங்களால சேமிக்க முடியும்? எப்படி வளமான ஒரு லைஃபை லீட் பண்ண முடியும்? உங்களுக்கு சேலரின்னு ஒண்ணு வருதுன்னா நீங்க அதுல பட்ஜெட் போடுங்க. செலவுகள் போக நீங்க மீதி என்ன சேமிக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சேமிக்காம எப்படி ஒரு வளமான லைஃபை வாழ முடியும்? யோசிங்க. நம்பர் 4, grow your wealth. இப்ப இருக்கிற கரண்ட் எக்கனாமி அண்ட் குளோபலைசேஷன்ல பணத்தை சேர்த்தா மட்டும் பத்தாது, அது பெருகறக்கும் வழி செய்யணும். இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரைட்டான ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது உங்களோட வெல்த்தை அதிகமாக்கி கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல தான் எப்பயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்பதான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பென்ஷன் ஃபண்ட்ஸ், எஃப்டிஸ், ஆர்டிஸ், இப்படி உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அப்புறம் அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு growth கொடுக்கும். இப்படி ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட் எப்படி ஆகுறதுன்னு இந்த சிம்பிளான 4 ஹேபிட்ஸை நான் மணி மேக்னெட் புக்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மீதி 3 ஹேபிட்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கே மணி மேக்னெட் புக்கை வாங்குங்க. மணி மேக்னெட் பை ஜோதி கார்த்திகா இப்போது அமேசான் இபுக் மற்றும் கிண்டல் பதிப்பில். அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் பற்றி 1 day ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நடக்க போகுது. அதுல ஜோதி கார்த்திகா பொருளாதாரம், அதுக்கு உண்டான பிரச்சனைகள், அப்புறம் இந்த காலத்துல நம்மளோட சேமிப்பு எப்படி இருந்தா நம்ம ஒரு வளமான வாழ்க்கைய வாழலாம், இப்பவே 1 day ட்ரைனிங் ப்ரோக்ராம புக் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. So contact 4477 5907 8379 or email admin@jyotikartika.com.